என்னடா இவன் பேன் வாக்குறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க. யார் கூட பேசிட்டு இருக்கிறீங்க? என் கூட நானே பேசி எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட கிறங்குறேன் கீழே இறங்குறேன். ஒரு 7வது நான் படிச்சேன்னா வாத்தி யார நான் பார்க்கல 8 படிச்சு 2008 18 1 2 3 4 5 நம்மளோட 17 வருஷம் ஆச்சு. போதுமா 17 வருஷம் கழிச்சு. அதாவது என்னடா பேனு வாக்குறதெல்லாம் வீடியோ போடுறானே அப்படின்னு நினைப்பீங்கன்னு வாய் வளருதே. 17 வருஷம் கழிச்சு என் மண்டையில ஒரு கேரக்டர் பேன் பாக்குது. கேரக்டர் தான் சீஸ் மை அம்மா. உங்களுக்காகவே நான் அதனால இத ஒரு வீடியோ சொட்ட மண்டை ஏறிடுச்சு. பயப்படாத பயப்படாதா அண்ணே ஓ சொட்ட மண்டை காமினே. இங்க வேணா ஓந்தலை கொடு. இன்னைக்கு பேனு இன்னைக்கு ஒரு பேனாவது எடுத்துட்டு தானே நான் ஒரு வேணாவது எடுத்துருவேன்னு உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. நீ என்ன சொல்ற? What is this man? நல்லா தின்னாச்சு. என்ன நீ காலி வந்துட்ட? அப்போ பாதிக்கும்ல சின்னாச்சி விட்டு சரி வா இங்க வா பேன் வாப்பா உட்காரு. அம்மா இன்னைக்கு கமெண்ட்ல கழுவி ஊத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இருந்தாலும் இன்னைக்கு விடக்கூடாது. இந்த 17 வருஷம் கழிச்சு பாக்குற இந்த பேனை எடுமா. ஒரு பேனாவது எடுமா. ஏன் இருந்தா தாண்டா வரும். பெரிய பெரிய காடு தாண்டி கடலை தாண்டி குத்து ஏதாவது பேனு உஷனா பேன் இருக்குன்னு அர்த்தமா? உஷன் என்ன அர்த்தம்? பேனை குத்துறதுக்கு. எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது. எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. அப்படின்னா ஒரு பேனை கொண்டுட்டேன். இந்த அப்பத்தான் நல்லா குத்துவாங்க. அப்படி இன்னொரு பெரிய உசுவாகம். அவனுக்கு பாரு மண்டையில இல்ல. என்ன இது மண்டை? எங்க மண்டையை காட்டு. வாட் இஸ் திஸ்? இந்த ஏரியா எங்கண்ணே? இந்த ஏரியா எங்கண்ணே? எங்கண்ணே அந்த ஏரியாவை காணும்னா எப்படி போச்சு? எங்க போச்சு? நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுடா. அம்மா வா 3 வருஷம் ஞாபகம் வச்சிருக்கியா? வெரி குட்ங்க. நான் சீரியஸா சொல்றேன். இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. எப்பன்னு கேட்டா நேத்துன்பான் முந்தா நாளுமே. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோவிச்சு. அதிகபட்சம் 1 மாசத்தை தாண்ட மாட்டேன். இப்பதான் கரெக்டா 3 வருஷம் நெருங்கி வந்திருக்கான். எப்ப ஆக்சிடென்ட் ஆச்சு? சரக்கு வாங்க போனேன்டா. ஐயோ இப்படிலாம் உண்மையை ஒத்துக்கிட்டேடா அவங்க. சரி சொல்லு. சரக்கு வாங்க போனேன். அடுத்து திருவூர் செல்வம் வாடான்னு கூப்பிட்டேன்டா. ஆத்தாடி இவ்வளோ ஆதாரபூர்வமா கொடுக்குறியே. அடுத்து நான் போகவே இல்லைடா. போனியா? போகல. போனதுனால தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் போகாம இருந்தேன் ஆக்சிடென்ட் ஆச்சு. போகாம இருந்தேன்னா எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? அப்ப எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? நானே அவனை விட்டு திருவூர் செல்வம் கூப்பிட்டுட்டே இருந்தேன். சரி அடுத்து இங்க பாருங்க, எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போயிருவேன். அடுத்து என்ன பிளான்? என்ன பிளானா? சரி பேனை பார்த்து போய் ஒரு பேனாவது தொடுக்குன்னு கேட்டுட்டு தான் அந்த வீடியோ முடிக்கணும். ஆமா சீக்கிரம். என்ன இங்க வர? என்ன அந்த கடையில ஒன்றும் கிடைக்கல. இந்த கடை வடிவேலு இவர் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? அழகிய உனக்கு பேன் பார்க்கணும் மாதிரியே நாங்கள் முடியே என்ன அப்படியே திருப்பி மண்டையை கட்டி வந்தீங்களா? வாட் இஸ் திஸ்ங்க? ஷூங்க. இது வந்து ஷூ. இப்படி இறங்கி தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு இங்க இருந்த பாட்டுங்கண்ணே. அங்க இருந்த பாட்டுங்க எங்கடா? அதுதானே நானும் தெரிஞ்சுட்டு இருக்கேன். கடல்லே இல்லையா? ஓகே சரிங்க. இன்னைக்கு பேனும் வராது மானும் வராது. போயிட்டு வரோம். நீ உஷ விட மாட்டேன். வை மாமா சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி வணக்கம்.